ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அனலைஸ் த ஜாப். நம்ம ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஜாப்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். செகண்ட் ஒன், எஃபெக்டிவ், எஃபிஷியன்ட் அண்ட் டேலண்டட் மேன் பவர். ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ரொம்ப எஃபெக்டிவாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது, கம்யூனிகேட் வித் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டாப் லெவலில் இருந்து வந்தாலுமே அதை வந்து பாட்டம் லெவலில் உள்ள மேனேஜர்ஸ்க்கோ எம்ப்ளாயீஸ்க்கோ நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். பாட்டம் லெவலில் இருக்க இன்ஃபர்மேஷனுமே டாப் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கணும். இல்லை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட ஸ்கில்ஸை க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இன்சென்டிவ்ஸ், ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ரெண்டுமே கொடுக்கலாம். அண்ட் இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவையோ அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் செஞ்சு தரணும். அடுத்தது, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஆர்கனைசேஷன் அவங்களோடது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரணும். ஸோ தட் அவங்க வந்து ஒரு நல்ல கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. அது ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்.